உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. மகா என்ன சொல்ற நீ? வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா விக்ரம், அது தெரிஞ்சு அப்பாவும் அம்மாவும் நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதான் எனக்கு வேற வழி தெரியாம சூசைட் பண்ணி செத்து போயிடலான்னு முடிவு பண்ண. இது தெரிஞ்சிருந்தா நாங்க உன்னை காப்பாத்திருக்கவே மாட்டோமே. மகா என்ன மகா சொல்ற? உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? ஏன் விக்ரம் நீங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல தெரியாம கேட்டேன். எனக்கு அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே இருக்காங்க. இத்தனை நாளா நம்ம காதல் அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சு. அதான் பிரச்சனை. சார் பாத்தீங்களா, விக்ரம் சாரோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு என்னமா புதுசு புதுசா கதை விடுறான்னு பாத்தீங்களா? விக்கி, இந்த கதையெல்லாம் இவ எழுதல, எங்க அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அவ அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டு இருக்கா. விக்ரம், என் அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே கண்டிப்பா நம்மள ஒண்ணு சேர விட மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவாங்க விக்ரம். விக்ரம், நீங்க இல்லாம என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி விக்ரம் என்னால தாங்கிக்க முடியும்? நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் விக்ரம். உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. அதுக்கு நான் செத்தே போயிடுறேனே. அதனாலதான் விக்ரம் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அது தப்பா? என்ன மகா இப்படி சொல்ற? இது தப்புதான் மகா. தப்பா? ஆமா, நீ செத்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற விக்ரம நீ நினைச்சு பாத்தியா? நீ அப்படி நினைச்சிருந்தா உனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குமா? அக்கா, நீ நல்லா கலக்குறிய. இதுக்குதான் விக்ரம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எந்த விஷயமா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு. அப்படி இந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் இவ அப்பா அம்மா கிட்ட போய் பேசியிருப்பேன்ல. இல்ல ஆண்டி, நீங்க போய் பேசினாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏய், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? விக்ரம் மாதிரி ஒரு மருமகன் தேடி வரும்போது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா? நீ அந்த கவலையை விடு, நாங்க பேசிக்கிறோம். இல்ல ஆண்டி, அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்களா? ஏன்? ஏன்னா என்ன என் அத்தை பையனுக்கு கட்டி வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனாலதான் அவங்க எங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓஹோ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அது சரி. ஆனா அதுக்காக நீ இப்படி தூக்க மாட்டிக்க போனதெல்லாம் ரொம்ப தப்பு மகா. ஆண்டி, நீங்க என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? விக்ரம விட்டுட்டு அவன் கூட போய் வாழ சொல்றீங்களா? அதுக்கு நான் செத்து போறதே மேல் ஆண்டி. இல்ல, நான் அப்படி சொல்லல மகா. இந்த ஊர்ல யாருமே அப்பா அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேக்குறேன். எவ்வளவு பேரு அப்பா அம்மா விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா இந்த சின்ன பிரச்சனைக்கு போய் தூக்குல தொங்க இருந்தியே. அக்கா, போட்டு தாக்கு போட்டு தாக்கு. அக்கா, அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு என்னதாக்கா வழி? வேற என்னடா வழி இருக்கு? விக்ரமுக்கும் மகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். என்னம்மா சொல்றீங்க? கல்யாணமா? விக்ரம், நீங்க 2 பேரும் லவ் பண்ணி வேற தொலைச்சிட்டீங்க. நான் என்ன பண்ண முடியும்? நீ இல்லாம மகாவால வாழ முடியாது, மகா இல்லாம உன்னாலையும் வாழ முடியாது. அம்மா, அதை நீங்க சொல்லாதீங்க. அது ப்ரோவோட வாழ்க்கை. ப்ரோ தான் முடிவு பண்ணணும். ஏன் நாம முடிவு பண்ண கூடாதா? நான் விக்ரமோட அம்மாடா. என் பையனுக்கு யார் கூட கல்யாணம் நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அத விக்ரம் ஒத்துக்கணும்ல? விஜய், நான் ஒன்னும் விக்ரம் மகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்தல. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க.
அதனாலதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன். இங்க பாருங்கம்மா, விக்ரமே அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னானா? என்ன விஜய், இவங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயம் மகாவோட அப்பா அம்மா வரைக்கும் போயிடுச்சு. ஏன் உனக்கு தெரியாதா? இதோ பக்கத்துலதான் விக்ரம் இருக்கான், அவங்கிட்டயே கேளு. விக்ரம், நீ இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நான் விட்டுடுறேன்பா. என்ன விக்ரம் சொல்ற நீ? ப்ரோ, இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிடு ப்ரோ. நீ விஜய், நீ பேசாத. விக்ரமே யோசிச்சு முடிவை சொல்லட்டும். சொல்லு விக்ரம், நீ என்ன சொல்ற? மாப்பிள்ள அமைதியா இருக்கிறத பார்த்தா இந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு உனக்கு புரியலையா? என்னதான் விக்ரம் ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்திருந்தா கூட கல்யாணம்னு ஒண்ணு வரும்போது அந்த வெக்கம் லைட்டா எட்டி பார்க்கத்தானே செய்ய. ஓஹோ, அதான் வாயை திறந்து சொல்ல தயக்கப்படுறா புள்ள. என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? அக்கா, அங்க வேற அங்க வேற அங்க வேற மாப்பிள்ள இப்போ அமைதியா தான் இருக்காரு. அப்ப மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துல சம்மதம் அர்த்தம். ஏக்கா, இதுக்கு மேல யோசிக்க ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல விக்ரமுக்கும் மகாவுக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணிரு. இல்லைன்னு வச்சுக்க, பாவம் வாழ வேண்டிய சின்ன சிறுசுகளை அவங்க அப்பா அம்மாவே பிரிச்சிருவாங்க. அப்படின்னா நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நாளைக்கா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? நாளைக்கே வா? ஆமா விக்ரம், இல்லனா மகாவ அவ குடும்பமே பொண்ணை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்கப்பா. அம்மா, இத காதும் வச்ச மாதிரி நாளைக்கே முடிச்சிடலாம். அம்மா, யாருக்கோ பயந்து நாம எதுக்குமா அவசரமா கல்யாணம் பண்ணணும்? நாளைக்கெல்லாம் பண்ண முடியாது. விக்ரமோட கல்யாணம் எப்படி இருக்கணும்? ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும். சார், என்ன சார் நீங்களே அவங்க கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டீங்க? சம்மதம்லாம் சொல்லல, நாளைக்கு நடக்காம பாத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் என்னைக்குமே நடக்காது. விஜய், அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ எப்படி பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்துவியோ அதே மாதிரி நான் நடத்தி காட்டுறேன். எப்படிமா முடியும்? விடியறதுக்குள்ள உன்னால எப்படி முடியும்? காசு கொடுத்தா நடக்கும் விஜய். விக்ரம் கல்யாணத்தை பெருசா நடத்தி பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? இங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கான டைமும் இப்ப கிடையாது. என்னால முடியும் விஜய், அத பத்தி நீ கவலைப்படாத. மாப்பிள்ள சொல்றதும் வாஸ்தவம் தான். விடியறதுக்குள்ள எப்படி எல்லா ஏற்பாட்டையும் பண்ண முடியும்? அதுக்கு பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாமே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.